ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு பஞ்ச் அடிச்சு முடிச்சிடறாரு. என்னால் சிரிக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஆக்சுவலாக இப்போ நடந்த இவ்வளோ பேர் பேசினதில் சார் கலாய்க்காமல் விட்டது வந்து லாஸ்ட்டாக பேசின ஐயா மட்டும்தான். நான் இந்த பக்கம் திரும்புகிறேன், அந்த பக்கம் திரும்புகிறேன், கீழேருந்து எல்லாரும் என்னையே வேற பார்த்துட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நான் அது சொன்னேன் இது சொன்னேன், ஐயோ நான் என்னடா பண்ணுறேன்னு. அந்த பக்கம் சத்யராஜ் சார் வேற. ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டார் கவுண்டமணி சார் திரும்பி, இந்த படத்தில் லவ் இல்லை, மக்கள் வருவாங்களா அவங்க? சத்யராஜ் சார் சொல்றாரு, அதனால கண்டிப்பா வருவாங்க. பட் நம்ம இந்த தமிழ் சினிமாவை இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அதில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வேற எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஹிலேரியஸ் ட்ரீம் காம்பினேஷன். என்னுடைய பெரிய ஆசை ரெண்டு பேரோடையும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், நான் அப்படின்றது அது நடந்துன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு படம் பார்க்க அந்த ஹியூமர் சிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச நாட்கள்லேருந்து இன்னைய வரைக்கும் சிரிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் இருக்க போகிற காலமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒருத்தர். அண்ட் அவருடைய டைமிங்லாம் சொல்லவே வேணாம், நாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. சார் சொன்னாங்க அவங்களெலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்கள சத்யராஜ் சாரை, கவுண்டமணி சாரை அவங்களெல்லாம் அதிகமாக ரசித்த ஒரு காரணம் தான் இங்கே வந்து எப்படியோ விதி வந்து என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நிறுத்தியிருக்கு அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் கவுண்டமணி சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா ட்ரெண்டிங் ஸ்டார்லாம் சொன்னாங்க. ட்ரெண்டிங் ஸ்டார் நான் கிடையாது. ஆக்சுவலாக கவுண்டமணி சார் தான் ட்ரெண்டிங் ஸ்டார். ட்ரெண்டுங்கிறது அதுவும் இந்த காலகட்டம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போனீங்கனாலும், இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு போனாலும் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். அவர் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சொல்லி. ஏன்னா அன்றைக்கி ஆஃபீஸில் போய் நான் நடுவில் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் வருத்தப்பட வாலிபசனம் ஷூட்டிங் டைம்லாம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் சாரோட உட்காந்து சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். சொல்ல முடியாது எந்த கதையுமே இங்கே, ஒரு கதையை கூட சொல்ல முடியாது. பட் அவ்வளோ சிரித்து சேர்ல இருந்தெல்லாம் உருண்டு இந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மலையிலேருந்து கீழே உருளெலாம் பார்த்தேன். அந்த லெவலில் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையான்றது. பட் இன்றைக்கி அது அமைஞ்சதுன்னு சொன்னேன். ஸோ ஆஃபீஸில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் பார்த்தப்ப இப்போ நான் காலர் டியூனை மாற்றிட்டேங்க அப்படின்னா. சார் என்ன பாட்டு சார்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வச்சுருக்கேன் அப்படின்னா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அப்படின்னு நான் வெளியே வந்து கேட்டேன் என் ஃப்ரெண்டை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அது ஒரு ரேஸ் படம் அப்படின்னா. அந்த அளவுக்கு அப்டேட்டடாக மறுமையை சொல்லிட்டார். நான் நம்ம ஊர் படங்கள்லாம் பார்க்குறது இல்லைங்க அப்படின்ட்டார் சார். அப்படியா படமாக கொஞ்சம் தைரியமாக பேசுவார், நம்ம மதித்து பேசுவார், படம் பார்த்துருந்தா கஷ்டம் அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னார், இந்த ஊதா கலர் ரிப்பன் பிடிக்கும் அப்படின்னா சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 மணி நேரமும் நான் அதிகமாக பேசலை. நான் சார்கிட்ட இது பற்றி அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் சார் பார்த்துக்கிறாரு. ஒரு half an hour பேசுகிறேன் போயிட்டுருக்கு. அதுவும் வழக்கம் போல் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது கதைகள். ஆனால் சாரை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஹியூமர் வேணும் அப்படின்னும் போது உட்காந்து இந்த இடத்துல பஞ்ச் இப்படி வரணும், வார்த்தைகள் இப்படி வரணும்னு சொல்லி அவ்வளோ டிஸ்கஷன், அவ்வளோ பிரச்சனைகள். இந்த பஞ்ச் நல்லா இல்லையா, அது கரெக்டாக இல்லையா, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இருக்கு. பட் சாரை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, இவர் ஒரு ஐடியா டெப்போ, ஐடியா குடோன், அந்த மாதிரி அவர் கவுண்டர் டெப்போன்னு சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. அண்ட் எங்களையே உங்களுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் சார். எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தேடி வித்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதை பற்றி வரும்போது அவர் சொன்னார், அட இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானப்பா. அதுக்கும் ஒரு பஞ்சு தான். இப்போ உள்ளே நுழைஞ்சோடனே சாருக்கு கை கொடுத்தோடனே சார் நின்றுட்டு இருந்தாங்க. உட்காருங்க அப்படின்னாங்க. சார் நீங்கள் உட்காரு சார். நான் ஏற்கனவே உட்காந்துட்டேன், நீங்கள் உட்காருங்க. ரொம்ப போகிற வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்துடுறா சிவகாரி. பட் நான் அங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு செகண்டையுமே என்ஜாய் பண்ணிருக்கேன். அண்ட் திரும்ப எல்லாரும் கேட்குற மாதிரியான ஆசை தான் சார். சத்யராஜ் சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணணும் சார். முடிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துக்குங்க சார். அதில் உங்களுக்கு டெஃபினட்டாக ஓகே சூப்பர் சார். 49 பட் படத்தை பற்றியும் சொல்லிடுவோம். 49 ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு அட்மையர் பண்ணது கவுண்டமணி சாரோட எனர்ஜி தான். அவருடைய எனர்ஜின்றது அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காலகட்டம் வயசை சொல்லிடாதீங்க அப்படிலாம் சொன்னார் கவுண்டமணி சார். அதுக்கெல்லாம் வயசே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த 49 ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் விவசாயத்தை பேஸ் பண்ணது. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூமரை அழகாக சட்டையர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு கவுண்டமணி சாரோட
பெட்டரான ஒருத்தர் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க முடியுமான்றது தெரில. ஸோ இந்த ஒரு ஹியூமரோட சேர்த்து நல்ல கருத்துள்ள ஒரு படம் அண்ட் ஒரு புது டைரக்டர் இயக்கியிருக்காங்க, புது ப்ரொடியூசர். ஸோ எல்லாருமே நிறைய பேஷனோட ஆம்பிஷனோட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்கள் எல்லாருக்குமே கவுண்டமணி சாரை திரும்பவும் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன்லன்ற ஒரு சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டர்லலாம் நான் இருக்கும்பொழுது அவருடைய படத்தை பற்றி ஏதாவது வந்தால் ரீட்வீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது என்னென்னா கவுண்டமணி சாரை நம்மளே அறியாமல் அவ்வளோ ரசிச்சிருக்கோம் அணுவாங்கிறதுக்கான ஒரு இதுதான். நம்ம இதனால் இதை பண்ணுறதுனால எந்த இதுவும் கிடையாது, நான் பண்ண போகிறதுனால. பட் ஒரு ரசிகனா டக்குன்னு மாறிடும். அந்த இடத்துல நம்ம இது பண்ணலாமா வேணாமான்ற தாட்டே வரமாட்டேங்குது. ஸோ கவுண்டமணி சாரை இன்னும் நிறைய ரசிக்கிறதுக்கு எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஸோ திரும்பவும் அவரோட கவுண்டர் இஸ் பேக்குன்னு அதை பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே சீரியஸாக பேசுனா 2 கவுண்டர் நேரம் அங்கே விழுந்திருக்கேன் ஆக்சுவலாக. அதையும் நான் போய் கேட்டு சிரிச்சுக்கிறேன். கவுண்டமணி சார் எனக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். உங்களை அன்றைக்கி மீட் பண்ணதாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களோட உட்காந்து இந்த டைமாக இருக்கட்டும் சார். இது நான் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் போய் நிறையா சொல்லி சிரிக்க வேண்டிய சார். ஏன்னா எல்லாருமே அதான் கேட்பாங்க போனோன்னே, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு. வாங்க எல்லோரும் வாங்க, யார் சுற்றி முற்றி இல்லையான்னு பார்த்துக்குங்க, அப்புறம் நம்ம பேசுவோன்னு சொல்லி இன்னும் வெடிச்சு சிரிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது காரணம், கவுண்டமணி சாரை மீட் பண்ணுறது காரணமாக இருந்ததும் ப்ரொடியூசர் சிவபாலன் சார் தான். அவங்க தான் அன்றைக்கி சார் ஃப்ரீயாக இருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தேங்க்ஸ் சார். அந்த என்டையர் டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் கே அண்ட் யுகபாரதி சார், நாங்கள் பயங்கர க்ளோஸ். யுகபாரதி சார் நாங்களாம் இல்லை, நிறைய பாடல்கள் யுகபாரதி சார் தான் எழுதியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு, இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கவுண்டமணி சார் சொன்னாங்க அவங்களுடைய கரியரில் 39 இயர்ஸ் சொன்னாங்க. 39 இயர்ஸ் ஆஃப் கரியரில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வர்றது இந்த படத்துக்கு தான். ஸோ அப்படி ஒரு நிகழ்வில் எல்லாருமே இருக்கோன்றது பயங்கரமான சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்குது. அதை நான் இன்னும் ஜாஸ்தியாகவே அனுபவிக்க நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் மீண்டும் வந்திருக்கிற எல்லாருக்குமே பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம், எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் அண்ட் இங்கே இருக்கிற சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்குமே நன்றி அண்ட் வணக்கம். இல்லை இது பார்த்தீங்களா, சும்மா இருக்கேன் நீ கவுண்டமணி சார் மாதிரி பேசணும் மாமா. அவரை போய் கேட்டால் அதுக்கு நான் இருக்கல, அப்புறம் அவன் பேசுகிறான் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. அப்புறம் என்ன அவன் பேசுறது அப்படின்னு கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுவார் நம்ம. அதனால் பட் உண்மையிலேங்க அந்த ஒரு சீட் பயங்கரமான சீட். அந்த படத்தில் எம்எல்ஏ சீட், எம்பி சீட் பற்றிலாம் வந்து அதை விட பயங்கரமான சீட் அந்த சீட்டு. ஐயோ என்னால் சொல்ல முடியலையே, என்னை கட்டி வைத்திருக்கிறாங்களேன்ற லெவலில் இருக்க. இல்லை அவருடைய கவுண்டர்ஸ் பயங்கரமாக இருக்குது. அது அதுதான் நாங்கள் பிளெஸ்ஸிங் தான் நினைக்கிறேன். அது மாதிரி அதுலேருந்து ஒரு 10% அமைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நான் இன்னும் ஒரு 10 வருஷம் பயங்கரமாக இருந்துருவேன் இந்த ஃபீல்டுன்ற நம்பிக்கை இருக்குது. அது அப்படிப்பட்டது. நான் போய் டெஃபினட்டாக அதை என்ஜாய் பண்ணேன். என்னை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இது பார்த்தா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் சத்யராஜ் சார் பேசுகிறதையும் கவுண்டமணி சார் பேசுகிறதையும் கேட்குறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ எல்லாருக்குமே. ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.